Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் காசி தமிழ் சங்கத்தின் உணர்வு. ஸோ இந்த காசி தமிழ் சங்கம் பாத்தீங்க அப்படின்னா முதலாக 2022ஆம் ஆண்டுல தான் நடத்தப்பட்டிருக்கும் இந்த சங்கமம். ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பழங்காலத்திலிருந்தே காசிக்கும் தமிழர்களுக்கும் வந்து நிறைய அந்த தொடர்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ கலாச்சார ரீதியாக நாகரீகம் ரீதியாக நிறைய தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காசிக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒற்றுமைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, தொடர்புகள். ஸோ அதற்காக தான் அதை வந்து பலப்படுத்துவதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காசி தமிழ் சங்கத்தை வந்து நடத்துறாங்க. ஸோ முதலாக இது 2022ஆம் ஆண்டு. ஸோ ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், அதனுடைய அர்த்தம் தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்றது. ஸோ இது வந்து 2022ல வந்து ஃபர்ஸ்ட் சங்கமம் நடைபெற்றிருக்கும். அதனுடைய 4வது சங்கமம் பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு வந்து நடைபெற்றிருக்கும். இதுல இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய அந்த தீம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பொருள் தமிழ் கற்கலாம் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2வது இடத்தில் தமிழகம். ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமில நிதி ஆயோக் அப்படின்ற தனி டாபிக் இருக்கும், அதுல வந்து கவர் ஆகும். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது முன்னாடி 1950ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் வந்து இருந்திருக்கும். நம் நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக என்னென்ன பிளான்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரைப்பாங்க. அதே மாதிரி எவ்வளவு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் கீழே 12 எக்கனாமிக் பிளான்ஸை வந்து ஒரு 5 இயர் பிளான் 12 எக்கனாமிக் 5 இயர் பிளான்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தி இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு இந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஃபெடரலிசம், அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் வந்து என்னென்ன பிளான்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சஜஷன் கொடுப்பாங்க. இட் இஸ் அன் அட்வைசரி பாடி. ஸோ இதனுடைய சேர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன். ஸோ அதாவது யாரு நம்மளுடைய நாட்டின் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க தான் இந்த நிதி ஆயோக்கினுடைய அந்த சேர்மேனாக இருப்பாங்க. ஸோ நரேந்திர மோடி அவர்கள் தான் நிதி ஆயோக்கினுடைய சேர்மேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து நிறைய பிளான்ஸை வந்து இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்மளுடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊக்குவிக்கலாம் அதற்காக. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸை வந்து வெளியிடுவாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாநிலங்களிடையே அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துவதற்காக தான். இப்போ சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருப்பாங்க, மற்ற ஸ்டேட்ஸ் வந்து பின்னாடி இருப்பாங்க. ஸோ அதை அவங்களே வந்து இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிட்டு அவங்களே ஊக்குவிப்பதற்காக தான் இந்த நிதி ஆயோக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்ல வந்து அந்த தரவரிசையை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2024வது அந்த தரவரிசை பட்டியலை தான் வெளியிட்டிருக்காங்க. இதுல முதன்மையாக இருக்கக்கூடியது மகாராஷ்டிரம், 2வது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மாநிலமான தமிழகம் இருக்கு, 3வதா இருக்கக்கூடியது குஜராத். ஸோ இதுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த தரவரிசையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதலிடத்துல வந்து இருந்திருப்போம், இந்த தடவை 2ஆம் இடத்திற்கு வந்து வந்திருப்போம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிடுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி தயார் நிலை குறித்த ஆய்வுகள், அதே மாதிரி மாநிலங்களுடைய ஏற்றுமதி கொள்கைகள், வர்த்தகத்துக்கான சூழல், தரம் மற்றும் உள்கட்டமைப்புகள், ஏற்றுமதி விளைவுகள். ஸோ இந்த மாதிரியான
அந்த ஏற்றுமதிக்கு என்னென்ன காரணிகள் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும், அதுல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ சிறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் வந்து முதலிடத்துல இருக்கு. அதே தொடர்ந்து யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரிபுரா இருக்கு. ஸோ அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 கவர்மெண்டுடைய அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கவர் ஆகும். முத்திரை திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 288 திட்டங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இது வந்து எத்தனை துறைகள்னு பார்க்கும்போது 24 துறைகளில் ரூபாய் 3,17,693 கோடியில தான் இதை செயல்படுத்துறதாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதுல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 85 திட்டங்கள் வந்து முடிக்கப்பட்டு விட்டன. ஸோ அடுத்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்த இருக்காங்க. ஸோ கடம்பூர்ல வந்து பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா. ஸோ கடம்பூர்னு சொல்லும் போது செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன் பார்க் வந்து அமைக்க போறாங்க. அதே மாதிரி மரக்காணம் வந்து விழுப்புரம் இன்டர்நேஷனல் பேர்டு சென்டர். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பிச்சாவரத்துல சதுப்பு நில பாதுகாப்பு மையம். அதே மாதிரி சென்னையில வந்து கடலாமை பாதுகாப்பு மையம். இந்த முத்திரை திட்டத்தின் கீழே வந்து இந்த இடங்கள்ல வந்து அமைக்க போறாங்க.